உங்க 2 பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? 2 பேரும் தான். அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல. ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷிவ். ஆஸ் அன் அட்வொகேட், நீ கேட்கிற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன்.